இறையேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலியான தூய விண்ணக அன்னையினுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்ச்சியாக அன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்கள் அனைவருக்குமே இனிமையான பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே அருமையாக ஒரு தலைப்பினை எடுத்திருக்கின்றீர்கள். இறை வேண்டல் வழி தேவை அறிந்து உதவி செய்து வாழ. இறை வேண்டல் எப்பொழுதுமே பிறருக்காக வாழ்வதற்கு நம்மை தூண்டிக் கொண்டிருக்கின்றது. பிறரிலே இணைந்து வாழ்வதற்கான வரங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே தேவை அறிந்து உதவி செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உதவி செய்து வாழ முடியுமா? எனக்கே உதவி தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பிறருக்கு உதவி செய்ய? என்னுடைய வாழ்விற்கே பல்வேறு விதங்களிலே நான் தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன். பிறருடைய உதவிகள் எனக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்படி பிறருக்கு உதவி செய்ய முடியும்? கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. என்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கின்றவனுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையானது அமைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி பிறருக்கு உதவி செய்வது? கடவுள் பூமியை படைத்தாராம். படைத்த பின்பு அந்த பூமி நிலையற்றதாக கிடுகிடு என்று ஆடிக்கொண்டிருந்ததாம். அப்பொழுது அந்த வானதூதர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், இந்த பூமியானது அதிர்ந்து கொண்டிருக்கிறது, இதை எப்படி கடவுள் மாற்றப் போகின்றார் என்று நினைத்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது கடவுள் பல மலைகளை எல்லாம் எடுத்து ஆங்காங்கே அந்த பூமியின் மீது வைத்திருக்கின்றார். அந்த மலைகளை வைத்தவுடனே பூமியினுடைய அதிர்ச்சியானது நின்றிருக்கிறது. உடனே இந்த வானதூதர்கள் எல்லாம் கடவுளை பார்த்து கேட்டிருக்கின்றார்கள், ஆக இந்த பூமியினுடைய அதிர்வை கட்டுப்படுத்துகின்ற மலைகளை உருவாக்கி இருக்கின்றேன், அப்படி என்றால் உம்முடைய படைப்பிலே இந்த மலைகள் தான் உயர்ந்தவையா என்று கேட்டிருக்கின்றன. வல்லவரான கடவுள் என்ன சொல்ல இருக்கின்றார்? இந்த மலைகளை உடைப்பதற்கான சக்தியை கொண்ட இரும்பை படைத்திருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், அப்படி என்றால் உம்முடைய படைப்பிலே மிக சிறந்தது என்பது அந்த இரும்பு தானா? கடவுள் சிரித்தாராம். சிரித்துவிட்டு சொல்லி இருக்கின்றார், இந்த இரும்பை உருக்குவதற்கான நெருப்பை உருவாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லி. இவர்களுக்கு ஆச்சரியம். மீண்டும் கேள்வி கேட்கின்றார்கள், அப்படி என்றால் உம்முடைய படைப்பிலே மிக உயர்ந்தது மிக சிறந்தது என்பது நெருப்பு தானா என்று. உடனடியாக கடவுள் சொல்லி இருக்கின்றார், அந்த நெருப்பை அணைப்பதற்கான தண்ணீரையும் படைத்திருக்கின்றேன் என்று. மீண்டும் கேள்வி கேட்கின்றார்கள், அப்படி என்றால் அந்த தண்ணீர் தான் உயர்ந்ததா, தண்ணீர் தான் சிறந்ததா என்று. கடவுள் அமைதியாக சொல்லி இருக்கின்றார், இந்த தண்ணீரை கூட சுழற்சி அடைந்து செல்ல வைப்பதற்காக காற்றை படைத்திருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் மிக ஆச்சரியப்பட்டவர்களாக, அப்படி என்றால் உம்முடைய படைப்பிலே மிக சிறந்தது அந்த காற்றுதான் என்று சொல்லி சிரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். கடவுள் அமைதியாக இருந்திருக்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அருமையாக ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார். துயருற்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு தன்னுடைய வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியாமல் எவன் ஒருவன் மறைவாக ஓடி சென்று உதவி செய்கின்றானோ அத்தகைய குணம் படைத்த மனிதரை படைத்திருக்கின்றேன். அவர்கள் தான் என்னுடைய படைப்பிலே மிக சிறந்தவைகள். தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்கின்றவைகள். அவன் எத்தகைய தேவையில் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்கின்றவர்கள் தான் என்னுடைய படைப்பிலே உயர்ந்தவைகள். அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் தான் கடவுளுடைய படைப்பிலே சிறந்தவர்கள். ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? ஓடி சென்று உதவி செய்து கொண்டிருக்கின்றோமா? அறம் செய்ய விரும்புகின்றோமா? கேள்விக்குறிகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வை அவர்கள் சொல்லுவார்கள், அறம் செய்ய விரும்பு, அதாவது உதவி செய்ய விரும்பு. ஒவ்வொருவருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்று ஔவையார் சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் மதத்திலே அல்லாஹ் சொல்லுவார்கள், பெறுபவன் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாக உதவி செய்துவிடு.
எவன் ஒருவன் பெற்றுக் கொள்ளுகின்றானோ அவன் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிய மதத்திலே குருநானக் சொல்லுவார், தனக்கு போக இருப்பதை வறியவருக்கு வழங்குவதுதான் நம்முடைய கடமை என்று. தனக்கு போக இருப்பதை வறியவர்களுக்கு வழங்குவதுதான் நமது கடமை என்று குருநானக் சொல்லுகின்றார். காந்தியடிகள் சொல்லுவார்கள், இருப்பதை பகிர வேண்டும், இருப்பதை பகிர வேண்டும். இப்படி மகான்கள் எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். பகிர்ந்து கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, விவிலியமும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். வறியவர்கள் மற்றும் உன்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் தேவையில் இருக்கின்ற பொழுது தாராளமாக கொடு, உன்னுடைய கைகளை மூடிவிடாதே, கையை திறந்து கொடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்பது முதல் வாசகம் சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது வாசகத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது, உலக செல்வத்தை கொண்டிருப்பவர்கள் தன்னோடு தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அதுதான் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியானது நமக்கு என்ன சொல்லுகின்றது? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு கொடுங்கள். ஆனால் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்ற உணர்வுகளோடு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு என்ன? பலனற்றதாக மாறுகின்றது. எதிர்பார்ப்பின்றி கொடுக்க வேண்டும். அதை எப்படி கொடுக்க வேண்டும்? அந்த உடனிருப்பு என்பது முக்கியமாக வருகின்றது. நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை அறிந்திருக்க வேண்டும், அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். அந்த உடனிருப்பு தான் பிறருக்கு கொடுப்பதற்கான வல்லமையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுள் உடனிருந்தார், உதவி செய்தார், யாருமே மறுக்க முடியாது. 3 விதங்களிலே கடவுள் உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு மக்களுக்குமே உணவு தேவையில் உடனிருந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார், உணர்வுகளிலே தேவைப்பட்டவர்களுக்கு உடனிருந்திருக்கின்றார், உதவி செய்திருக்கின்றார், உறவுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். இதை விவிலிய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது உணவு தேவையில் உதவுகின்ற கடவுள் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகின்றார்கள், கானான் தேசத்தில் அழைத்து வருகின்றார்கள். உணவின்றி தவித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம், எங்களுக்கு உணவு இல்லையே, எகிப்திலே எங்களுக்கு வயிறார உணவு கிடைத்தது என்று சொல்லி புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள். கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு மன்னா என்ற உணவு கொடுக்கப்படுகிறது. பசியாக இருந்தவர்களுக்கு, உணவு தேவையில் இருந்தவர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொண்டவராக அங்கே உணவு கொடுக்கின்ற கடவுளாக பழைய ஏற்பாட்டு கடவுள் இருக்கின்றார். அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இறைமகன் இயேசுவினுடைய வாழ்விலே பார்த்தோம் என்றால் யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 1 முதல் 14 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, உண்பதற்கு இவர்களுக்கு நாம் அப்பம் கொடுக்க வேண்டும். மக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உண்பதற்கு நாம் அப்பம் கொடுக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த சீடர்களிடம் கேட்கின்றார். அங்கே அப்பத்தை பலுகை செய்தவர்களுக்கு கொடுக்கின்றார். உணவு தேவையில் இருந்தவர்களுக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியிலே 14வது அதிகாரத்திலே 13 முதல் 21 வரை வாசிக்கின்ற பொழுது 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கெல்லாம் அவர் உணவு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய முதல் பகுதியை வாசிக்கின்ற பொழுது அந்த மக்கள் மீது பரிவு கொண்டவராக, பரிவு கொள்ளுகின்றார் என்றால் இரக்கப்படுகின்றார், அவர்களுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றார். இவர்களுக்கு இந்த நேரத்தில் இதுதான் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்தவராக அங்கே உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இது நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்னை மரியாளை எடுத்து பார்த்தோம் என்றால் யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 1 முதல் 11 வரை வாசிக்கின்ற பொழுது கானா ஊரிலே திருமணம் நடக்கின்றது. உணவு பற்றாக்குறை, அங்கே உணவுக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உணவு கிடைக்கவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது உணவு கொடுக்கின்ற அன்னையாக அங்கே மாறுகின்றாள். உணவு தேவையில் இருந்தவர்களுக்கு உதவி செய்தவளாக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக உறவு தேவையில் உதவி செய்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் அந்த மக்களோடு உடன்படிக்கையை உருவாக்குகின்றார், உறவை உருவாக்குகின்றார். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்கள் எல்லாம் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலே உறவை உருவாக்குகின்றார். உறவின்றி தவித்த மக்களுக்கு உறவு என்ற உதவியை அங்கே கடவுள் கொடுப்பதை பார்க்கின்றோம்.
புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலே 10வது அதிகாரத்தில் 38 முதல் 42 வரை வாசித்தோம் என்றால், அங்கே மார்த்தா மரியா என்ற 2 சகோதரிகள் உறவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சகோதரனை இழந்து விட்டார்கள், உறவற்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு என்று யார் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உறவை கொடுப்பவராக, உறவு என்ற உதவியை கொடுப்பவராக இறைமகன் இயேசு அவர்களை சந்திப்பதை பார்க்கின்றோம். அவர் அங்கே உறவை உருவாக்குகின்றவராக, உறவு என்ற உதவியை கொடுப்பவராக இருக்கின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இறைமகன் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உம் மகன். அந்த அன்பு சீடரை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உம் தாய். அந்த தாய் நம் அனைவருக்குமே தாயாக கொடுக்கப்படுகின்றாள். நம் அனைவருக்குமே தாயாக கொடுக்கப்பட்ட அந்த அன்னை உறவை உருவாக்கிய தாயாக இருக்கின்றாள். உறவினுடைய தாயாக, உறவு என்ற உதவியை நமக்கு கொடுப்பவளாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, உணர்வு தேவையிலே உடனிருப்பவராக, உதவி செய்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே பய உணர்வு, பாதுகாப்பற்ற உணர்வு இரவாக இருக்கின்றது. எப்படி நாங்கள் பயணம் செய்ய முடியும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இவர்களுடைய உணர்வை உணர்ந்தவராக கடவுள் அங்கே மேகத்தூணை அனுப்புகின்றார், நெருப்பு தூணை அனுப்புகின்றார். உணர்வுகளை புரிந்து கொண்டவராக செயல்பட்ட யாவே கடவுளை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 17 வரை வாசிக்கின்ற பொழுது, அங்கே நயீம் நகர் சார்ந்த கைம்பெண்ணுடைய மகன் இறந்து விடுகின்றான். பாடையிலே தூக்கி வருகின்றார்கள். இறைமகன் இயேசு பார்க்கின்றார், உணர்வளவிலே பார்க்கின்றார், என்னுடைய தாய்க்கு நான் ஒரே மகன், இந்த தாய்க்கு இந்த மகன் ஒரே மகன், இவன் இறந்து விட்டான். ஒருவேளை நான் இறந்தால் என்னுடைய தாயினுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அவளுடைய உணர்வானது புண்பட்டதாக இருக்குமே. சிந்திக்கின்றார், அந்த உணர்வு தேவை உணர்கின்றார். அங்கே அவளுக்கு உதவி செய்கின்றார், அந்த மகனை உயிர்த்தெழச் செய்கின்றார். உணர்வின் அடிப்படையிலே உதவி செய்கின்றவராக இறைமகன் இயேசு இருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 39 முதல் 56 வரை வாசிக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகின்றார். உணர்வு பூர்வமான சந்திப்பு. ஒரு இளம் கன்னியாக இருந்து கர்ப்பிணியாக இருக்கின்றாள் அன்னை மரியாள். அதே நேரத்திலே எலிசபெத்தானவர்கள் ஒரு வயது இருந்தவர்களாக இருந்து அங்கே கர்ப்பவதியாக இருக்கின்றார்கள். இருவருக்குமான உணர்வுகள். என்னுடைய உள்ளத்திலே என்ன உணர்வு இருக்கின்றது? நான் என்னுடைய இந்த கருவை எப்படி பாதுகாக்கப் போகின்றேன், எப்படி குழந்தையை பெற்றெடுத்து இந்த சமூகத்தை பாதுகாக்கப் போகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய இந்த உணர்வுகளை எல்லாம் எலிசபெத்துடைய உணர்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றாள் அன்னை மரியாள். நான் இளம் கன்னி, ஆனால் அவர்களோ வயது முதிர்ந்தவர்கள். எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள்? இந்த முதிர் வயதிலே தன்னுடைய கருவை பாதுகாத்து அதை பெற்றெடுப்பதற்கு இந்த தாய் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாள் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே உணர்வுகளிலே அங்கே பாதிக்கப்படுகின்றாள் அன்னை மரியாள். ஓடுகின்றாள். 3 மாதங்கள் எலிசபெத்தோடு தங்கி இருக்கின்றாள். உணர்விலே கலந்து அங்கே உதவி செய்கின்றாள். எதிர்பார்க்கவில்லை. இந்த 3 நிகழ்வுகளிலுமே யாருமே எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு திரும்ப உதவி கிடைக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. யாவே கடவுளும் எதிர்பார்க்கவில்லை, இறைமகன் இயேசுவும் எதிர்பார்க்கவில்லை, அன்னை மரியாவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மனிதர்கள் ஆகிய அந்த கடவுளுடைய ஒப்பற்ற படைப்புகளாகிய நாம் மட்டும்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இவர்களுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல் வரிகளிலே சொல்லுவார். மரத்தின் நிழலில் பல மனிதர்கள் இளைப்பாறலாம், ஆனால் மனிதனின் நிழலில் யாரும் இளைப்பாற இயலாது. யாருமே இளைப்பாற முடியாத ஒரு மனிதர்களாக இருக்கிற நாம் நம்முடைய இந்த மனிதத்தன்மையை இறந்து விடுவதற்கு முன்பாக பிறருக்கு உதவுவதன் மூலமாக நம்முடைய பிறப்பிற்கும் வாழ்வுக்கும் அர்த்தம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? பிறருக்கு உதவுவதன் மூலமாக, எதிர்பார்ப்பின்றி உதவுவதன் மூலமாக, இறைவேண்டல் வழியாக உதவுவதன் மூலமாக நம்முடைய பிறப்பிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் அர்த்தம் சேர்க்க வேண்டும் என்று அன்னையை நோக்கி வேண்டுவோம். அன்னை நம்மை ஆசிர்வதிப்பாளாக.